ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். அவரே தேவன் என்றறிவீர், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். துதி புகழோடு நுழைந்திடுவோம் தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. திருவெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 இறைவசனங்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் திருமண வாழ்வில் 25வது வெள்ளி விழா ஆண்டை நினைவு கூறுகின்ற சகாய ஜூலியட் இனிகோ தம்பதியினருக்காகவும், திருமண வாழ்வில் 24வது ஆண்டினை நினைவு கூறுகின்ற ரோசி வளனரசு தம்பதியினருக்காகவும், திருமண நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அகஸ்டின் அல்போன்சால் தம்பதியினருக்காகவும், 25வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்ற மாதவன் பிரமிளா தம்பதியினருக்காகவும், பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அவர்களுடைய மகள் பவித்ராவிற்காகவும், மரிய ஆரோக்கியம் குழந்தை அந்தோனிதாஸ் மனுவேல் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பாஸ்கல் அடைக்கலம் விக்டர் ஏஞ்சலின் மேரி திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காகவும் இவர்களுடைய திருமண வாழ்விற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லி இவர்களுக்காய் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எரிவரி ஜோசப், 90வது நாள் நினைவு கூறப்படுகின்ற செல்லத்துறை ராஜசேகர், இவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்று
தன்னுடைய 7வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குழந்தை ஜியன்னா ஜோஸ் அவருக்காகவும் அவருடைய கல்வி ஞானத்திற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அன்னஜோதி ராஜா மைக்கேல் தம்பதியினர் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் இன்றைய நாளை நமக்கு சிறப்பு செய்து கொடுக்கின்ற பங்கின் புனித மத்தேயு அன்பிய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் இன்று நாம் இருக்கின்றோம். இந்த மண்ணுலகின் மீதான நம்முடைய வாழ்வு ரோஜா மலர்களின் மீது நடக்கின்ற வாழ்வு அல்ல. பல சவால்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்து கடந்து செல்லுகின்ற அல்லது நகர்ந்து செல்லுகின்ற வாழ்வாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்வினுடைய கட்டத்திலும் மிக பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்தித்து சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டிய சூழல்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் இத்தகைய சவால்களை நமக்கு கொடுத்து அந்த சவால்களின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்வை இன்னும் அழகாய் பக்குவப்படுத்தி நாம் வளர்ந்திட அது உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட சவால்களையும் இடையூறுகளையும் இன்னல்களையும் தொடக்க காலத்தில் நற்செய்தியை எடுத்துச் சென்றவர்களும் எதிர்கொண்டார்கள். நற்செய்தியின் பொருட்டு அவர்கள் அடிபட வேண்டியிருந்தது. நைய புடைக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். சிறைச்சாலைகளை எதிர்கொள்ள வேண்டிய நாட்களெல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். அதை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. புனித பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியின் 2வது பயணத்தில் பிலிப்பில் அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டார். அந்த சவால் அவருடைய உடலை வதைக்கின்ற அளவுக்கு இருந்தது. அந்த துன்பத்திலும் நற்செய்தியை அறிவிப்பதில் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்தார்கள். துன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் கடவுளுடைய உடனிருப்பை அவர்கள் கொண்டாடினார்கள் என்பதையெல்லாம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்கினியவர்களே, இந்த இறை சிந்தனையின் பின்புலத்தில் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று, அந்த நோய் தொற்று நிமித்தமாய் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற முடக்கம், இந்த முடக்கம் கொண்டு வந்த 144 தடை உத்தரவு என நிறைய சவால்களுக்கு மத்தியில் நாம் இயேசுவை அறிவிக்கிறோமா? அல்லது இயேசு அறிவித்ததை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இவற்றையெல்லாம் சிந்திக்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த எல்லா துன்பங்களுக்கும் வியாகுலங்களுக்கும் துயரங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகிறோம். அதனாலும் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்த ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். இறைவார்த்தைகள் 16 22-34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலாடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்கள் நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அவர்களின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறைக்காவலர் விழித்தெழ சிறை கூட்டத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர்கள், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவார்கள் என்றார்கள். பின்பு அவர்களை ஆண்டவரின் வார்த்தைகளை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் தம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் எம்மை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பழிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்முறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 5-11 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்துக்கள் தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். திருப்பாடல்கள் 138 இறைவசனம் 7. இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய சிறப்பு பெயர்களை அல்லது அன்னையினுடைய சிறப்பு பெயர்கள் தாங்கியிருக்கிற பக்தி முயற்சிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இலங்கையினுடைய மாத்தரை அன்னையை பற்றி தியானித்தோம். அதற்கு முந்தின தினம் இலங்கையின் மடுமாதா பற்றி தியானித்தோம். அதற்கு முந்தின நாள் ஜெபமாலை அன்னை பற்றி தியானித்தோம். பாத்திமா அன்னை பற்றி தியானித்தோம். இப்படி கடந்த 2ஆம் தேதியிலிருந்து பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் வியாகுல அன்னையை பற்றி தியானிப்போம். அவர் லேடி ஆஃப் சாரோஸ், அவர் லேடி ஆஃப் டாலரஸ், sorrowful mother, mother of sorrows, our lady of 7 sorrows, our lady of 7 dolors என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றவள்தான் வியாகுல அன்னை. 1232ஆம் ஆண்டுகளில் இத்தாலியின் டஸ்கனி என்கின்ற பகுதியில் 7 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மரியாயின் ஊழியர் சபை, சர்வைட் ஆர்டர்ஸ் அல்லது சர்வைட் ஃப்ரேயர்ஸ் என்று பிரபலமாக அறியப்படுகின்ற பெயரில் ஒரு சபையை ஆரம்பித்தார்கள். 5 ஆண்டுகள் கழித்து ஏறக்குறைய 1237-38களில் திருச்சிலுவையின் கீழ் மிகுந்த துயரத்தோடு அன்னையின் 7 வியாகுலங்களை தியானிக்கும் பக்தி முயற்சியை ஆரம்பித்தார்கள். இதுவே பின்னாளில் வியாகுல மாதாவினுடைய பக்தியாக பெருக ஆரம்பித்தது. இவர்கள் அன்னையினுடைய பக்தி முயற்சிக்கு நிறைய முன்னெடுப்புகளை எடுத்தாலும் மரியாயின் ஊழியர் சபை வியாகுல மாதாவை பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற இவர்கள் வியாகுல மாதாவினுடைய ஜெபமாலை, வியாகுல மாதாவினுடைய உத்திரியம், வியாகுல மாதாவினுடைய நவநாள் ஆகிய 3 பக்தி முயற்சிகள் வியாகுல மாதாவினுடைய பெயரில் பிரபல்யமாவதற்கு முக்கிய காரணமானவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வியாகுல மாதாவினுடைய
திருவிழாவை திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகிறது. வியாகுல மாதாவை போலந்து, ஸ்லோவாக்கியா, மால்டா, மிசிசிப்பி ஆகிய நாடுகள் பகுதிகள் தங்களுடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கின்றன. எருசலேம் தேவாலயத்தில் இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது சிமியோன் தீர்க்கதரிசி அன்னையை பார்த்து, உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்னதில் தொடங்கி உயிரில்லா இயேசுவை மடியில் தாங்கி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது வரை பல்வேறு வியாகுலங்களை அன்னை மரியாள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதன் நிமித்தமாய் அன்னையினுடைய இதயத்தை 7 வாள்கள் ஊடுருவியது போன்ற காட்சியில் உருவாக்கப்பட்ட பக்தி முயற்சியே வியாகுல மாதாவினுடைய பக்தி முயற்சியாய் இது கத்தோலிக்க திருச்சபையில் பரவ ஆரம்பித்தது. அன்புக்கினியவர்களே, இந்த வியாகுல மாதாவினுடைய பக்தி முயற்சியை நாம் வெறுமனே மரியாளியின் ஊழியர் சபை அருட்பணியாளர்கள் ஆரம்பித்த பக்தி முயற்சியாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் அதை ஆரம்பித்த பொழுது விவிலியத்தையும் அந்த பக்தி முயற்சியோடு அவர்கள் தொடர்பு படுத்தினார்கள். நான் முன்பு குறிப்பிட்டது போல இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் அன்னை மரியாளும் யோசேப்பும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கோடு அன்னையின் வியாகுலங்கள் என்று சொல்லி 7 குறிப்பிடப்படுகிறது. திருச்சபை அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34-35 நாம் வாசிக்கின்ற சிமியோன் தீர்க்கதரிசியினுடைய இறைவாக்கு, உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்பது ஒரு வியாகுலமாக. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் குறிப்பிடுகின்ற குழந்தை இயேசுவை காப்பாற்றுவதற்காக தாயும் தந்தையும் யோசேப்பும் மரியாளும் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடுதல் 2வது துயரமாக. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 43-45 உள்ள பகுதிகளில் நாம் வாசிக்கின்ற எருசலேம் திருவிழாவில் 12 வயதில் இயேசு காணாமல் போய் 3 நாளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த திருநிகழ்வு 3வது வியாகுலமாக. இயேசு தம்முடைய திருச்சிலுவை பாதையில் அன்னை மரியாள் இயேசுவை மிகுந்த துயரத்தோடு சந்தித்ததை 4வது வியாகுலமாக. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25வது இறைவசனத்தில் கல்வாரி மலையில் இயேசுவை சிலுவையில் அறையப்படுதலை அன்னை மரியாள் காண்பதை 5வது வியாகுலமாக. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 57-59 முடிய உள்ள பகுதிகளில் இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அவருடைய உடலை அன்னை மரியாள் மீது கிடத்திருந்ததை கண்டு அவள் கொண்ட துயரம் 6வது வியாகுலமாக. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 40-42 முடிய உள்ள பகுதிகளில் இயேசுவினுடைய அடக்கத்தை கண்டு பெரும் துயரம் கொண்ட அன்னை மரியாளை 7வது வியாகுலமாக கொண்டு இந்த பக்தி முயற்சி திருச்சபையில் பரவ ஆரம்பித்தது. எனவே இந்த வியாகுல மாதாவினுடைய பக்தி முயற்சி என்பது விவிலியத்தை பின்புலமாய் கொண்டது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்னையினுடைய இந்த திருவுருவம் அன்னையினுடைய திரு இதயத்தை 7 வாள் ஊடுருவி இரத்தம் வடிவது போல் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இந்த எல்லா சிந்தனைகளுக்கு பின்புலத்தில் வியாகுல மாதாவை குறித்து நாம் தியானிக்கின்ற இந்த வேளையில் இந்த காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளுகின்ற அநேக சம்பவங்களையும் கூட நாம் துயரங்களாக, வியாகுலங்களாக, இன்னல்களாகத்தான் பார்க்கின்றோம். சர்வதேச அளவில்
கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தினுடைய இறுதியிலேயே சீனாவினுடைய ஊகான் மாவட்டத்திலிருந்து பரவ ஆரம்பித்து இன்று 3 லட்சத்தை கடந்து உயிர் பலிகளை வாங்கி கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் ஒரு வியாகுலம். இந்த கொரோனாவினுடைய நோய் தொற்று என்று 49 லட்சத்தை கடந்து சென்று கொண்டிருப்பது ஒரு வியாகுலம். இந்த நோயை மருத்துவத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருப்பது ஒரு வியாகுலம். இதற்கு முன்பு ஏற்பட்ட உலகளாவிய நோய் தொற்றுக்கெல்லாம் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு நோய் பரவல் தடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நோய்க்கு இதுவரை தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க முடியாமல் மருத்துவத்துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஜாம்பாவன்கள் எல்லாம் திணறுவது ஒரு வியாகுலம். இந்த நோய் தொற்றினால் உலகினுடைய பல்வேறு நாடுகளில், குறிப்பாக வளர்ச்சி இல்லாத நாடுகளில் அல்லது வளரும் பட்டியலில் இருக்கின்ற நாடுகளில் போதிய மருத்துவ வசதியின்மை இல்லை என்பது ஒரு வியாகுலம். இவையெல்லாம் சர்வதேச அளவில். அதோடு கூட சேர்த்து உலகமே முடக்கப்பட்டிருப்பது ஒரு வியாகுலம். பல்வேறு நாடுகளில் சமூக பரவலாக்கத்தின் மூலமாய் நோய் தொற்று அதிகமாகி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வியாகுலம். முடக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய வியாகுலம். இதனால் ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேல் நோக்கி செல்வதற்கு பதிலாய் கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வியாகுலம். இவைகளெல்லாம் ஒருவேளை சர்வதேச வியாகுலங்களாக நாம் கொள்ளலாம். நம்முடைய சூழலுக்கு தேசிய அளவிலான வியாகுலங்கள், இந்த நோய் தொற்று 500ஆக இருக்கின்ற பொழுதே நடுவண் அரசு இதை குறித்த முன்னெச்சரிக்கைகளை முனைப்போடு எடுக்காதது ஒரு வியாகுலம். நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மிகப்பெரிய தூரம் அல்ல. இந்தியாவினுடைய எல்லைகளில் ஒரு பகுதி சீனாவும் கூட. அப்போ சீனாவில் நவம்பர் மாதம் நோய் தொற்று ஏற்பட்டு பல 100 உயிர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதே அண்டை நாடான இந்தியா சற்று உஷாராக ஆகியிருந்தால் இன்று சர்வதேச அளவில் 11வது இடத்திற்கு இந்தியா வந்திருக்காது. அப்போ தேசிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய வியாகுலம். இப்படி நோய் தொற்று அதிகமாகி கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய ஏழை மக்களை புறக்கணித்து 20 லட்சம் கோடிக்கு திட்டங்களை மத்திய அரசினுடைய நிதி அமைச்சகம் உருவாக்கி கொண்டிருப்பது அதைவிட பெரிய வியாகுலம். இந்த 20 லட்சம் கோடியில் ஏழை மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை என்பது வியாகுலங்களிலெல்லாம் மிகப்பெரிய வியாகுலம். என்று ஒரு சில பத்திரிகைகள் பெற்றுக்கொண்ட பணத்திற்காக நம்முடைய மத்திய அரசை, மாநில அரசை தூக்கி பேசி கொண்டிருப்பது நம்மை போன்ற நன்றாக அரசியலை உற்று நோக்குகின்றவர்களுக்கு பெரிய வியாகுலம். என்று நம்முடைய இதயத்தை மிகவும் கனமாக்கி கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்த மக்களுடைய அவல நிலை மிகப்பெரிய வியாகுலம். இந்த புலம்பெயர்ந்த மக்கள் 100 மைல்கள், 500 மைல்கள், 1000 மைல்கள், 2000 மைல்கள் கால்நடையாக கத்திரி வெயிலில் செருப்பில்லாமல் நடந்து செல்லுவது மிகப்பெரிய வியாகுலம். இதில் 10 மாத கர்ப்பிணிகள் நடந்து செல்லுவதும், வழியிலேயே அவர்களுக்கான பிரசவம் ஏற்படுவதும், அதை காணுவது மிகப்பெரிய வியாகுலம். ஒரு காணொளி நம்மை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது. ஒரு பக்கம் ஒரு மாடு, இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பத்தை வண்டியில் வைத்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் இழுத்து செல்லுவது மிகப்பெரிய வியாகுலம். ஒரு தாய் வலப்புற தோளில் ஒரு குழந்தையும் இடப்புற தோளில் ஒரு குழந்தையும் தூக்கி கொண்டு வலது கையால் தன்னுடைய உடைமைகளை இழுத்து செல்லுவது மிகப்பெரிய வியாகுலம். இந்த நெருக்கடியில் குடும்பத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு அல்லது வெகு தொலைவில் வைத்துவிட்டு அவர்களை சந்திக்க முடியவில்லை என்று சொல்லி புலம்பெயர்ந்த ஒருவோர் அழுது இன்று உலக அளவில், சர்வதேச அளவில் இந்த நெருக்கடியினுடைய ஒட்டுமொத்த காட்சியாக ஒரு புகைப்படம்
இன்று வைரலாகி கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தேசிய அளவிலான வியாகுலம். இந்த தேசிய அளவை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. நம்முடைய மாநில அளவிலும் கூட நாம் வியாகுலங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மதுக்கடைகளை திறந்து அதன் மூலமாய் பெறுகின்ற வருமானம் மிக முக்கியமானது என்று எண்ணுகின்ற அரசினுடைய நிலைப்பாடு ஒரு வியாகுலம். மே மாதம் 7ஆம் தேதி இந்த மதுக்கடைகள் திறந்ததிலிருந்து இன்று வரை பல சமூக குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது வேதனை அளிப்பது நமக்கு உண்மையிலுமே மிகப்பெரிய வியாகுலம். விழுப்புரத்திற்கு அருகில் 12 வயது சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய தமிழ் இனத்திற்கான வியாகுலம். இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். இந்த மதுக்கடைகளால் இன்று பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய நிம்மதி கெடுக்கிறது, குடும்பம் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. வேண்டாம் என்று சொல்லி எதிர்ப்பை தெரிவித்து வழக்கு, பொதுநல வழக்கு போட்டு அதை தடை உத்தரவு பெற்றுக்கொண்ட பிறகு மேல்முறையீடு செய்து மீண்டும் கடைகளை திறந்து வருமானத்தை பார்க்கின்ற மாநில அரசினுடைய போக்கு மிகப்பெரிய வியாகுலம். பொதுநல வழக்கிற்காக ஒருவர் வழக்கு போட அந்த வழக்கை போட்டார் என்பதற்காக 1 லட்சம் அபதாரம் விதிக்கப்பட்டது. அது ஒரு வியாகுலம். இந்த மதுக்கடைகள் வேண்டாம், ஏழை குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன, பெண்களுடைய தாலிகள் அருந்து போகிறது, விதவைகள் உருவாகிறார்கள், எனவே மதுக்கடைகளை மூடுங்கள் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தால் அவர்களை கைது செய்து இழுத்து செல்லுவது மிகப்பெரிய வியாகுலம். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் ஏன் பட்டியலிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22 34 முடியுள்ள பகுதிகளில் பிலிப்பு நகரில் நற்செய்தி அறிவித்தது நிமித்தமாய் பவுலடியாரும் சீலாவும் தாக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், உடலில் வலியை அவர்கள் எதிர்கொண்டார்கள், தழும்புகளை அவர்கள் தாங்கினார்கள் என்பது மிகப்பெரிய வியாகுலம். நாம் வாசிக்கின்றோம், நடுவர்கள் அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அதற்கு முன்பு வாசிக்கிறோம், பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். தாக்குதலுக்கு உள்ளானது ஒரு வியாகுலம், தடியால் அடிக்கப்பட்டது ஒரு வியாகுலம். தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். சிறை சேதம் அவர்கள் எதிர்கொள்வது இன்னொரு வியாகுலம். அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா வியாகுலங்களும் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம், பவுலும் சீலாவும் தாக்கப்பட்டார்கள், தடியால் அடிக்கப்பட்டார்கள், காவலில் எடுத்து செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கால்களை கட்டி மரத்தில் அதை மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். இவ்வளவு வியாகுலங்களுக்கும் துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலும் அன்புக்குரியவர்களே, வார்த்தை சொல்லுகிறது, நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார்கள். இதுதான் நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற சிந்தனையாக பார்க்கின்றேன். துன்பங்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, வியாகுலங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நாம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல்களிலே தாவீது சங்கீதக்காரர் 138 அழகாய் சொல்லுகின்றார், ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றினீர். நீங்கள் 138 சங்கீதம் முழுவதையும் வாசியுங்கள். அவர் ஒரு நன்றி பாடலாக கடவுளுக்கு தாவீது அரசர் பாடுகின்றார். அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை சேர்த்தீர், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றினீர், நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர், ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று சொல்லி கடவுள் தனக்கு செய்த நன்மைத்தனத்திற்கு, கடவுளுடைய உடனிருப்பிற்கு, பாதுகாப்பிற்கு, பராமரிப்பிற்கு தாவீது அரசர் கடவுளுக்கு நன்றி பாடல் பாடுகின்றார்.
ஆண்டவரே, உமது வழக்கை என்னை காப்பாற்றியது. பவுலும் சீலாவும் துன்பங்களுக்கு மத்தியில் கடவுளை நினைத்து புகழ்பாக்கள் பாடினார்கள். தொடர்ந்து வாசிக்கின்றோம். அவர்களுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டவர்களாய் அவர்கள் சிறையில் கடவுளை புகழ்ந்தார்கள். தொடர்ந்து மற்றவற்றையெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களின் முதல் செய்தி, துன்பங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது, வியாகுலங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது தயவு செய்து நாம் கடவுளை நினைப்போம். இயேசு துன்பத்தை எதிர்கொண்டார். துன்பங்கள் வழியாகத்தான் நமக்கான வாழ்வு கிடைத்தது, மீட்பு கிடைத்தது. தொடக்க காலத்தில் திருச்சபை நற்செய்தி அறிவிக்க தொடங்கிய பொழுது கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம். பேதுருவும் யோவானும் சிறைபிடிக்கப்பட்டார்கள், நையப்புடைக்கப்பட்டார்கள். முடியப்பெர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தோவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு யாக்கோபு வாளால் வெட்டி மறைசாட்சியாக மடிந்தார். இன்று வாசிக்க கேட்டோம், பவுலும் சீலாவும் தாக்கப்பட்டார்கள், தடியால் அடிக்கப்பட்டார்கள். பேதுரு சொல்லுவார், நற்செய்தி நிமித்தமாய் நாங்கள் துன்பப்படுவதை மகிழ்ச்சியாக பார்க்கிறோம் என்று சொல்லி. எனவே தான் நம்முடைய திருச்சபை ஒரு அழகான சொல்லாடலில் சொல்லுகிறது, வேத சாட்சிகளின் இரத்தம் நம் விசுவாசத்தின் வித்து என்று சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழல் மிகப்பெரிய வியாகுலமாய் தென்பட்டாலும் கடவுள் நம்மை கைவிட்டு விடவில்லை. கடவுள் நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை நாம் உணருவோம். இந்த பராமரிப்பில் நமக்கு உடல் இருப்பவர் தூய ஆவியானவர் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளும், அதை நம்புவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் அந்த சிறை காவலர் பவுலையும் யூதாவையும் அணுகி சொன்னாரே, நான் நம்புகிறேன், மீட்படைய என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் நாம் முன்பொரு நாள் வாசித்தோம். சீடர்களிடம் அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திருத்தூதர்களிடம் கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், தூய ஆவியை நீங்கள் கொடையாக பெறுவீர்கள். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36 41 முடிவுள்ள பகுதிகளில் நாம் வாசித்தோம். இன்றும் அப்படித்தான் அந்த சிறை காவலர் பவுலிடம் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு நற்செய்தியில் முன்பொரு நாளில் சொன்னாரே, நீங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அருள வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதே வார்த்தைகளை இன்று புனித பவுலடியார் சொல்லுகின்றார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த வியாகுலம் துன்பம் நிறைந்த சூழலில் இயேசுவின் மீதான நம்முடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் இழந்து விடாமல், அந்த நம்பிக்கையில் ஒரு நாளும் நாம் தளர்ந்து போகாமல் இருக்க கடவுளின் அருளை வேண்டுவோம், தூய ஆவியானவருடைய உடனிருப்பை வேண்டுவோம். நிச்சயம் நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா வியாகுலங்களிலிருந்தும் கடவுள் நம்மை காப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு வியாகுல அன்னையிடமும் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம்.
சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமக்க நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக நாம் ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக நாம் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகி புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து நாம் எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் தொற்று வியாகுலத்திலிருந்து விடுபட அன்னை மரியாளை நோக்கி ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பும் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, மது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இன்றைய நாளை நமக்கு சிறப்பு செய்து கொடுத்த பங்கினுடைய புனித மத்தேயு அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். நாளைய தினத்தை சிறப்பிப்போர் பங்கின் புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பிய குடும்பங்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய பங்கில் பல குடும்பங்கள் தங்களுடைய திருமண வாழ்வில் 25வது ஆண்டினை வெள்ளி விழா ஆண்டு. எனவே பங்கின் சார்பாக அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய இன்றைய சூழல் மாறி நாம் மீண்டும் எல்லாரும் ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது இந்த ஆண்டு சிறப்பாக தங்களுடைய திருமண வாழ்வில் 25வது ஆண்டினை சிறப்பிக்கின்ற எல்லா தம்பதியினர்களையும் நாம் கொண்டாட முயற்சிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாடி சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் ஏழாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன்கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன்கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே.